அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். இவள் தன்னால் இயன்றதை செய்தால். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்தியவசன நேயர்கள், பங்காளர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற தலைப்பு, எது அன்பின் அடையாளம்? இன்றைக்கான தியான வசனம், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். மார்க்கு 14 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்படக்கூடிய நாட்களுக்கு முந்தைய நாட்களில் நடந்த பல சம்பவங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் ஆரம்பிக்க போகிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அப்போது அவர் பெத்தானியாவில் உள்ள ஒரு வீட்டிற்கு போகிறார். அந்த வீட்டில் நடந்த சம்பவத்தை இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். எது அன்பின் அடையாளம்? இந்த உலகத்தில் பல அடையாளங்கள் சொல்லுகிறார்கள் அன்பை காண்பிப்பதற்கு. ஆனால் வேத புத்தகம் சொல்லுகிற 2 கேள்விதான் நம்மை அதை புரிந்து கொள்வதற்கு மேலும் வழிநடத்துகிறது. செயலில் அன்பை சொல்வதா, சொல்லில் அன்பை சொல்லிவிட்டு நிறுத்தி கொள்வதா? 2 கேள்விதான். செயலில் காட்டும் அன்பா, சொல்லில் காட்டும் அன்பா? முதல் குறிப்பாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது, அன்பை செயலில் காட்டுவதே சிறந்தது. மற்ற எல்லா வழிமுறைகளையும் விட உள்ளத்தின் அன்பை செயலில் காண்பிப்பதே சிறந்தது. ஆண்டவராகிய தேவன் இந்த மனுக்குலத்தை மீட்கும் பொருளாக இயேசுவை மீட்பராக இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து பிதா இந்த உலகத்திற்கு அனுப்பும் அந்த வேலையை நிறைவேற்றும்படி இங்கே வருகிறார். பிதா எல்லாரையும் நேசித்தபடியினாலே, உலகத்தில் உள்ள அனைவரையும் அவர் நேசித்தபடியினாலே, தன்னுடைய குமாரனையே தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். தந்தருளி என்கிற வார்த்தை எதை நினைவுபடுத்துகிறது? அன்பு தரும், அன்பு கொடுக்கும், அன்பு செயலில் அன்பை சொல்லும். பிதாவானவர் நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். நான் நேசிக்கிறேன் என்று சொல்லி பரலோகத்திலே அவர் அமர்ந்து விடவில்லை. அந்த அன்பை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பி, அந்த அன்பு என்ன என்று மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார். அப்படியானால் அவரே அன்பை செயலில் காட்டுவதிலே அவர் எல்லாவற்றையும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதேபோல் ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்புவீர்களானால், அங்கே இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பிதாவானவர் அன்பை தருவதற்காகவே குமாரனை அனுப்புகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்பை நம்ம எல்லாரும் விளங்கிக் கொள்வதற்காக நாம் பாவிகளாய் இருக்கையில் சிலுவையிலே அவர் மரிக்கிறார். அப்படியானால் இயேசுவும் அன்பை விளங்க பண்ணும்படியாக சிலுவையிலே அவர் மரிக்கிறார். அன்பு செயலில் வெளிப்படும் போதுதான் பூரணமாய் அது எல்லாருக்கும் புரிகிறது. அன்பு சொல்லிலே நின்று விடும்போது ஓரளவுக்குத்தான் அந்த அன்பு புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனால் அன்பு செயலிலே வரும்போது, செயலிலே அது காட்டப்படும் போது, அது மிகச்சிறந்த அன்பு என்பது
எல்லாருக்கும் விளங்கி கொள்ள முடிகிறது. இந்த நாளிலும் இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு வேத புத்தகத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். நாம் அனைவரும் லூக்கா 15வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே இளைய குமாரனை குறித்த ஓமையை பார்த்திருப்போம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பி அந்த இளைய குமாரன் வருகிறார். தகப்பன் அவரை தூரத்திலே வரும்போது கண்டு மனதுருக்கம் மனதுக்குள் ஏற்படுவது. அதுக்கு அடுத்த வார்த்தையை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அவர் என்ன செய்கிறார்? லூக்கா 15வது அதிகாரம் 20வது வசனத்திலே, ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அவரை உள்ளே அழைத்து தன்னுடைய மகனாக மீண்டும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படியானால் அன்பு என்பது அவர் செய்த செயலிலே அங்கே தெளிவாக விளக்கப்படுகிறது. இன்றும் கூட நாமும் அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்பது நல்லது. அநேக நேரங்களிலே சொற்களோடு நிறுத்திவிட்டால் அந்த அன்பு பூரணமான அன்பு அல்ல. அந்த அன்பு சரியாக வெளிப்படுத்தப்படாத அன்பு தான் சொல்லலாம். ஆனால் பூரண அன்பு என்பது, முழு அன்பு என்பது, உண்மையான அன்பு என்பது செயலில் அது காட்டப்பட வேண்டும். அதைத்தான் இந்த நாளின் சம்பவத்திலே நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவது குறிப்பாக, அர்த்தமுள்ள செயல் மிகவும் நல்லது. அன்பு செயலில் வெளிப்படுகிறது என்று சொல்லி முதல் குறிப்பாக நாம் பார்த்தோம். இரண்டாவது குறிப்பிலே அர்த்தமுள்ள செயலாக அது இருக்குமானால் அது மிகவும் நல்லது. ஆண்டவரை நேசித்தவர்கள் வேத புத்தகத்திலே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் இயேசு கிறிஸ்து பாடுகளுக்கு உட்பட போகிறார், மரணத்தை சந்திக்க போகிறார் என்கிற அந்த கடைசி நாட்களிலே அவர் பெத்தானியாவுக்கு வருகிறார். இந்த சம்பவம் மார்க் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மத்தேயு 26வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவான் 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இந்த நாளிலே மார்க் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை மையமாக வைத்து நாம் சிந்திக்கலாம். அவர் பெத்தானியாவில் சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். பாருங்க, நல்லா இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிற ஒரு சகோதரி. இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் அன்பை தந்தார், இன்றும் தருகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பை பெற்ற மனிதர்கள் தங்களுடைய அன்பை அவருக்கு காட்டுகிறார்களா என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்ப்போம் என்று சொன்னால் அது இன்றும் கேள்வியாகவே இருக்கிறது. ஒரு விதத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை மாத்திரம் நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய அன்பை மாத்திரம் ருசித்து விட்டு நாம் அவருக்கு அன்பை காட்ட மறந்து போவோமானால் அந்த சூழல் எப்படி இருக்கும் பாருங்கள். ஒருவர் தன்னையே கொடுத்து நேசிக்கிறார். ஒரு தேவன் தன்னுடைய சொந்த குமாரனையே அனுப்பி நேசிக்கிறார். அனுப்பப்பட்ட குமாரன் சிலுவைக்கு சென்று தன்னுடைய உயிரையே கொடுத்து நேசிக்கிறார். ஆனால் சிலுவையின் அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? இந்த அருமையான சகோதரி வீட்டுக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வரவேற்று மற்ற காரியங்கள், மரியாதை எல்லாவற்றையும் அவள் செய்தாலும் அவள் செய்த செயலானது உலக அளவில் பேசப்படுகிறது. அவள் செய்த செயல் என்ன? மிக அதிக விலைக்கரையும் உள்ள தைலத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிரசின் மேல் அவள் ஊற்றுகிறாள். நாம் ஒருவேளை சொல்லலாம், தைலோன்னு சொல்லும்போது அது ஒரு சென்ட் அப்படிங்கிற வார்த்தையை நாம் அர்த்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விலையுயர்ந்த சென்ட்டை அவங்க தலையில் ஊற்றுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து விட்டோம் என்று சொன்னால் சில நேரங்களில் யோசித்து பார்க்கும்போது இது ஒரு சிறிய செயல் என்று சொல்லி நாம் யோசிப்போம். ஆனால் வேத குறிப்புகள் எப்போதுமே அந்த செயலினுடைய தன்மைகளை மிக அழகாக விளக்குகிற புத்தகமாக இருக்கிறது. அந்த தைலத்தினுடைய கிரயமாக 300 பணம் என்று அங்கே வருகிறது. 300 பணம் என்பது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பணமானது ஒரு வருடத்தின் சம்பளம், நாள் கூலி. அப்படியே நம்ம போட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஒரு வருடம் வேலை பார்த்தால்
வரக்கூடிய அந்த சம்பளத்தை தான் அந்த 300 பணம் குறிக்கிறது என்று சொல்லி வேத பண்டிதர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அப்போ மிக விலையுயர்ந்த ஒரு தைலம், அதற்காக செலவழித்த தொகையானது மிக அதிகம். ஏன் இந்த அம்மா செய்ய முடியும்? இதை எதற்காக அவர்கள் செய்தார்கள்? இந்த கேள்விகளை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். நாமும் கூட ஆண்டவரை நேசிக்கிறோம், ஆண்டவர் நம்மை நேசித்திருக்கிறார், அந்த அன்புக்கு பதில் அன்பு காட்டுகிறோம். அப்படி நேசிக்கும்போது நாம் நம்முடைய செயலில் எந்த அளவுக்கு அந்த அன்பை காட்டுகிறோம்? இங்கே இந்த சகோதரி செயலில் தன்னுடைய அன்பை காண்பித்தார்கள். அவர்கள் அந்த தைலத்தை அங்கே ஊற்றி, ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றி, அவர்கள் அந்த சூழலில் நின்று கொண்டிருக்கும்போது அருகில் இருக்கக்கூடிய சிலர், இந்த பணத்தை இவ்வளவு வீணாக செலவழிப்பானேன், ஏன் இந்த வீண் செலவு அப்படின்னு சொல்லி சிலர் பேசுவதாக மார்க்கு, யோவான் எழுதுகிறார். ஆனால் யோவான் 12ஆம் அதிகாரத்திலே அப்படி பேசியது யூதாஸ் காரியோத்து என்று சொல்லி அவர் எழுதுகிறார். அப்படியானால் இந்த கிரியை ஒரு அன்பின் கிரியை, இந்த கிரியையை அவள் காண்பிப்பதற்கு காத்திருந்து மிகவும் யோசித்து மிக விலையுயர்ந்த ஒன்றை ஆண்டவருக்கு அவள் தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இது அருகில் இருக்கக்கூடிய சிலருக்கு எப்படி தோன்றுகிறது? இது வீண் செலவு, இதை தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவர்கள் அதை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலையும் நாம் பார்க்கிறோம். 6வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். அதோடு சேர்த்து இன்னொரு வார்த்தையும் அவர் பகிர்ந்து கொள்கிறார் 8வது வசனத்தில், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். ஆண்டவருடைய பார்வை பாருங்கள், தன்னை நேசித்து ஒரு கிரியை வெளிப்படுத்துகிற ஒரு பெண் அங்கே விமர்சிக்கப்படுகிறாள், மற்றவர்களால் குறை கூறப்படுகிறாள். அந்த நேரத்தில் அப்படியே ஆண்டவர் இயேசு அமைதியாக இருந்து விடாமல், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சொல்கிறீங்க, அவளை தொந்தரவு பண்ணாதீங்க, அவளை விட்டுருங்க, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள். எப்போதுமே ஆண்டவருக்கு நாம் எந்த கிரியையை செய்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மேக்சிமம் நம்மால் முடிந்த அளவுக்கு நாம் அதை நன்றாக செய்து விடுவது தான் அன்பின் அடையாளம். இன்று அநேகர் இயன்றதை கூட ஆண்டவருக்காக செய்வதில்லை. இன்று நாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் என்று சொல்லி பல பாடல்களில் பாடுகிறோம், வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய அன்பை அதிகமாக விளங்கிக் கொள்ளுகிறோம். ஆனால் நாம் அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எப்படி நேசிக்கிறோம், நம்முடைய அன்பு, அவர் மீது வைத்துள்ள அன்பு எப்படியெல்லாம் வெளிப்படுகிறது என்பதை குறித்து அதிகமாக யோசிப்பதில்லை. இந்த மரியாளை குறித்து நாம் பார்க்கும்போது வேதத்தில் 3 இடங்களிலுமே அவளுடைய செயலை அல்லது அவளை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 10வது அதிகாரத்தின் கடைசி பகுதியில் வரும்போது மார்த்தாள் மரியாள் இருக்காங்க. மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பாங்க. உடனே மார்த்தாள் சொல்லுவாங்க, என்னை வேலை செய்ய விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்களே, உமக்கு அதை கண்டிக்க மாட்டீங்களா, உமக்கு அதை பற்றி கவலை இல்லையான்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. அப்போ பாருங்கள், மரியாள் ஆண்டவருடைய பாதத்திலே தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி ஆண்டவருடைய அன்பை ருசித்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கிறார்கள். ஆனால் மார்த்தாள் அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? எனக்கு வேலைக்கு உதவவில்லை, அப்படி புரிந்து கொள்கிறார்கள். அதே போல் யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வருவீர்களானால், லாசர் மரித்து போய் எல்லாரும் அந்த சூழ்நிலையில் வருத்தத்தோடு இருப்பாங்க. இயேசு அங்கே வருவார். அப்போ அவரை சந்திப்பதற்கு மரியாள் எழுந்து வருவார்கள். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுற்றி இருக்கிற ஜனங்கள், மரியாள் கல்லறையின் இடத்திற்கு அழுகிறதற்காக போகிறாள் என்று சொல்லி பெருங்கூட்ட மக்கள் அவளை பின்பற்றி வருவார்கள். அவங்களுடைய உறவினர்களும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் அவள் எழுந்து செல்வதற்கு அவர்களாக ஒரு அர்த்தம் கற்பித்துக் கொள்வார்கள். அதே போல்தான் 3வது இந்த இடத்தில் யூதாஸ் காரியோத்து அர்த்தமே புரியாமல், ஒன்றுமே யோசிக்காமல் இந்த அம்மா செய்கிற அந்த அன்பின் செயலை அவர் வித்தியாசமாக பார்க்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய தன்மையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால்,
இந்த உலகத்தில் யார் நம்மளை தப்பாக பார்த்தாலும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் நம்மளை விமர்சித்து பார்த்தாலும், இயேசு கிறிஸ்து மாத்திரம் நம்முடைய உள்ளான அன்பையும், நாம் ஏன் செய்கிறோம், நாம் செய்கிறதிலே சரியாக நாம் செய்கிறோமா என்று சொல்லி சரியாக புரிந்து கொள்ளுபவர் அவர். மூன்றாவது குறிப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது, ஏன் இயேசு இந்த செயலை நற்கிரியை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் 8வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக என் சரீரத்தில் தைலம் பூச முந்திக் கொண்டாள். பொதுவாக மரித்து போன உடலுக்கு தைலத்தை பூசி அங்கே அலங்கரித்து வைப்பார்கள். நாம் பல இடங்களிலே பார்க்கிறோம். முதல்ல குளிப்பாட்டுவாங்க, அப்புறம் இந்த தைலெல்லாம் போடுவாங்க, அப்புறம் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டு அங்கே வைப்பாங்க. அதனுடைய அடக்கத்தினுடைய அந்த முதல் வேலையே குளிப்பாட்டி அதை தைலம் பூசுவது. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த அம்மா செய்த செயல் என்ன அர்த்தம்னு ஆண்டவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு ஒத்த ஒரு செயலை அவள் செய்திருக்கிறாள், ஆகையினாலே இதை நான் நற்கிரியை என்று சொல்லுகிறேன். ஆண்டவருடைய அந்த புரிந்து கொள்ளுதல் மனதிலே உண்மையை வைத்து கொள்ளாமல் இந்த உலகுக்கே சொல்லிட்டு போயிருக்கிறார். இந்த அம்மா செய்த செயல் சாதாரண அன்பின் செயல் அல்ல. நான் அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக அவர்கள் செய்து போயிருக்கிறார்கள். மற்றவங்க சொன்ன கிரிட்டிசிசத்தில் தரித்திரர் கொடுத்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை அங்கே சுற்றி இருக்கிறவர்கள் வைக்கிறார்கள். உபாகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேசத்தில் எளியவர்கள் இல்லாமல் இருப்பதில்லை. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், தரித்திரர் எப்போதும் இருப்பார்கள். இப்ப இந்த மரியாளுக்கு கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பானது இன்னொரு முறை கிடைக்காது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து 3 வருஷம் நடமாடி பாடுகளுக்குட்பட்டு சிலுவைக்கு போகிறார். அடுத்து மரணம், அடுத்து அடக்கம் பண்ணுவாங்க, 3வது நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். இது அத்தனையின் மத்தியில் அந்த அடக்க செயலை இந்த அம்மா நினைவூட்டி இதை செய்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சரியாக அதை அர்த்தப்படுத்தி சொல்லுகிறார். மற்றவங்க தரித்திரத்தை பற்றி பேசுகிறத பற்றி அவர் சொல்கிறாரு, தரித்திரர் எப்போதும் இருப்பார்கள். உங்களுக்கு வாய்ப்புகள் மற்றவர்களுக்கு செய்வதற்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எப்போதுமே கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சில நேரத்தில் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் நமக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் போய்விடும். ஆகையினாலே கிடைக்கும் வாய்ப்பை, நம்முடைய அன்பை, ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அன்பை நாம் வெளிப்படுத்தி விடுவது நல்லது. கடைசியாக முடிக்கும்போது ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் கொடுத்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வார்த்தை ஆங்கிலத்திலே சொல்வார்கள். ஆண்டவர் கொடுத்திருப்பது டைம் கொடுத்திருக்கிறாரு, டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு, ட்ரெஷர் கொடுத்திருக்கிறாரு. தமிழில் சொல்லணும்னா நேரம் கொடுத்திருக்கிறார், தாளந்துகள் கொடுத்திருக்கிறார், நமக்கு செல்வங்கள் கொடுத்திருக்கிறார். இத்தனையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது தான். கொடுத்த இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாம் அதை ஆண்டவருக்காக செலவழிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். ஆண்டவருக்கு அந்த தாளந்தை கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு என் நேரத்தை கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு என் செல்வத்திலிருந்து ஊழியங்களை தாங்குவதற்காக நான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அப்படி யோசிப்பதில்லை. அன்பின் வெளிப்பாடாக தன் உள்ளத்தில் தேக்கி வைத்திருந்த அன்புக்கெல்லாம் சிகரமாக இந்த அம்மா செய்கிற காரியம், இந்த ஸ்திரீ செய்கிற காரியம், ஆண்டவர் சொல்கிறாரு, உலகமெங்கிலும் இந்த நற்செய்தி சொல்லப்படும், சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவர் செய்த நற்செயலும் சொல்லப்படும். ஒருவேளை நீங்களும் நானும் ஆண்டவருக்கு அன்பின் நிமித்தமாக காட்டுகிற செயலை ஆண்டவர் பரலோகத்தில் நம்ம போகும்போது பாராட்டுவார். பூலோகத்தில் இருக்கும்போது இவங்க எல்லாரும் தங்களுடைய அன்பை, என் மீது உள்ள அன்பை இப்படியெல்லாம் வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஒருவேளை நம்ம ஒன்றுமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிற்கும்போது ஒரு சத்தமும் கேட்காது, ஆண்டவருடைய ஒரு பாராட்டும் நமக்கு கிடைக்காது. இந்த அருமையான நேரத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் ஆண்டவருக்கு காண்பித்த அன்பு செயலாக என்னெல்லாம் செஞ்சுருக்கிறோம்? கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தகப்பனே, இந்த நாளிலே இந்த ஸ்திரீ செய்த காரியம், இந்த மரியாள் செய்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் சுவாமி. தன்னுடைய உள்ளத்தில் வைத்திருந்த அன்பை சரியான செயலில் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கிற எத்தனையோ நன்மைகள் எங்கிட்ட இருக்குது. அது நேரமாக இருக்கிறது, தாளந்துகளாக இருக்கிறது,
பண மதிப்பில் இருக்கிறது, ஆனால் எத்தனையே நாங்கள் எடுத்து உமக்கு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுயநலமாக நாங்களே வைத்துக் கொள்ளுகிறோமே சுவாமி. இந்த அருமையான வேளையிலே நீர் பாடுபட்ட காரியங்களையும் நீர் பாடுபட்ட நாட்களில் நடைபெற்ற சம்பவங்களையும் யோசிக்கிற நாங்கள் எங்களுடைய அன்பை உமக்கு காண்பிக்க எங்களுக்கு உதவி செய்யும். செயலில் அதை காண்பிக்க உதவி செய்யும். தொடர்ந்து எங்களை காத்துக்கொள்ளும், வழிநடத்தும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரம தகப்பனே, ஆமேன். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.